தமிழ்நாடு அரசு 38 மாவட்ட வாரியாக காவல்துறையில் வேலையை அறிவிச்சிருக்காங்க. அதை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இந்த ஜாபுக்கான வேக்கன்சியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டுக்கு மட்டும் 1299 வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா தாலுக்கா வாரியாக கொடுத்துருக்காங்க. அண்டு இதுக்கான சேலரி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 36,900 ரூபாயிலிருந்து 1,16,600 ரூபாய் வரைக்கும் உங்களுக்கான ஸ்டார்டிங் சேலரி இருக்கும் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்டு இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 3/5/2025 அன்னைக்கு வரைக்கும் நீங்கள் ஆன்லைன் மூலிமா, அதாவது அடுத்த மாதம் 3ஆம் தேதி வரைக்கும் நீங்கள் ஆன்லைன் மூலிமா அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், எப்படி அப்ளை பண்ணுறது, உங்களுக்கான போஸ்டிங் எல்லாம் எங்கெங்கே இருக்கும், எந்தெந்த மாவட்டத்தில் எவ்வளோ வேக்கன்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸும் பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு பிரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள். பட் அதோட நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமும் உள்ளே வந்திருக்கீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய கவர்மெண்ட் ஜாபோட நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உடனே சேரும். அதோட நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்பை லிங்க்கையும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ காய்ஸ், நீங்கள் அந்த லிங்க் நீங்கள் கிளிக் பண்ணால் போதும், டேரெக்டாக இந்த பேஜுக்கு வந்துடுவீங்க. இது எங்கேருந்து வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு யூனிஃபார்ம் சர்வீஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் எஸ்ஐக்கான நோட்டிஃபிகேஷன் அறிவிச்சிருக்காங்க. இதில் ஆல்ரெடி அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகிடுச்சு. நீங்கள் நோட்டிஃபிகேஷனை நீங்கள் கிளிக் பண்ண உடனே டேரெக்டாக இந்த பேஜுக்கு வந்துடுவீங்க. தமிழ்நாடு யூனிஃபார்ம் சர்வீஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்ட்லேருந்து உங்களுக்கு டேரெக்டாக சென்னையிலேருந்து அறிவிச்சிருக்காங்க. எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாலுக்கு எஸ்ஐக்காகவும் அண்ட் ஆர்மோட் ரிசர்வுக்கு எஸ்ஐக்காகவும் பார்த்தீங்கன்னா மென் அண்ட் உமனுக்காக இந்த நோட்டிஃபிகேஷன் அறிவிச்சிருக்காங்க அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதுக்கான இம்பார்ட்டன்ட் டேட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா 7ஆம் தேதி, இந்த மாதம் 7ஆம் தேதி ஓப்பன் ஆகிடுச்சு. அண்ட் அப்ளிகேஷன் க்ளோசிங் டேட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 3/5/2025 அடுத்த மாதம் 3ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு டைம் இருக்குது. யாரெல்லாம் அப்ளை பண்ணாமல் இருக்கீங்களோ அவங்கெல்லாம் அப்ளை பண்ணிக்கோங்க. அண்டு அப்ளை பண்ணுறதுக்கான அந்த ஆன்லைனில் அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்ஷன் டேட்டும் கொடுத்துருக்காங்க. சரிங்களா, நீங்கள் அப்ளை பண்ணும்போது ஏதாவது மிஸ்டேக் பண்ணிட்டீங்கன்னா 13ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கான டைமிங் இருக்குது. அதில் நீங்கள் கரெக்ஷன் பண்ணிக்கலாம். அண்டு நம்பர் ஆஃப் வேக்கன்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா டோட்டலாக 1299 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. அண்டு இன்க்ளூடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷார்ட் ஃபால் வேக்கன்சியும் 53 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. சரிங்களா, அது மட்டும் இல்லாமல் இதில் சப் இன்ஸ்பெக்டர் ஆஃப் தாலுக்கு போலீஸ்க்காக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 933 வேக்கன்சியும் அண்ட் சப் இன்ஸ்பெக்டர் போலீஸ் ஏஆருக்காக பார்த்தீங்கன்னா 366 வேக்கன்சி, டோட்டலாக 1299 வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா மென்னுக்காக 909 வேக்கன்சியும் அண்ட் உமனுக்காக 390 வேக்கன்சியும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணி கொடுத்துருக்காங்க. தமிழ்நாடு போலீஸ் சர்வீஸ் ரெக்ரூட்மெண்ட்டில் உங்களுக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அண்டு ஷார்ட் ஃபால் வேக்கன்சியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சப் இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ் தாலுக்காக்காக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு SC ST கேண்டிடேட்டுக்கு மட்டுமே பார்த்தீங்கன்னா 53 வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா SC ST கேண்டிடேட்டுக்கு மென் அண்ட் உமனுக்காக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. டோட்டலாக பார்த்தீங்கன்னா எவ்வளோ வேக்கன்சி இருக்குன்னா 53 வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த ஜாபுக்கான சேலரியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் சேலரி உங்களுக்கு ட்ரைனிங்கில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா 36,900 ரூபாயிலிருந்து அண்ட் ரிட்டையர்ட் ஆகும்போது பார்த்தீங்கன்னா 1,16,600 ரூபாய் வரைக்கும் உங்களுக்கான சேலரி இருக்கும். அண்டு இந்த ஜாபுக்கான எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இதில் நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா டவுட் நிறையவே இருக்குது. அது என்னன்றதை பார்க்கலாம். எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏதாவது ஒரு டிகிரி நீங்கள் மஸ்ட்டாக முடிச்சிருக்கணும், கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அது எப்படி கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் அப்படின்றத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பேச்சுலர் ஆஃப் டிகிரி நீங்கள் ஏதாவது கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். எந்த பேட்டர்னில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 10th முடிச்சிருக்கணும், அதுக்கப்புறம் 12th, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் டிகிரி இந்த மாதிரி படிச்சிருக்கலாம். அப்படி இல்லை அப்படின்ற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் 10th முடிச்சுட்டு டேரெக்டாக நீங்கள் டிப்ளமோ படித்து கம்ப்ளீட் முடிச்சாச்சு அப்படின்றவங்க அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் ஆஃப்டர் பார்த்தீங்கன்னா SSLC 10th முடிச்சுட்டு 2 இயர் நீங்கள் ITI முடிச்சுட்டு நீங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் டிகிரி முடிச்சிருக்கீங்க அப்படின்ற பேட்டர்னில் பார்த்தீங்கன்னா நீங்களும் அப்ளை பண்ணிக்கலாம். பேச்சுலர் ஆஃப் டிகிரியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் இவங்க கொடுத்துருக்கிற இந்த ஆர்டர் வைஸ் நீங்கள் படிச்சிருந்தால் மட்டும்தான் நீங்கள் அப்ளையே பண்ண முடியும். இதில் சஸ்பெண்டான விஷயம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா டேரெக்டாக 8th to 10th அண்டு 10th to 12th இந்த மாதிரி டேரெக்டாக எக்ஸாமெல்லாம் எழுதிருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாட் எலிஜிபிள் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. அண்டு ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 1/7/2025 அன்னைக்கு வரைக்கும் நீங்கள் மினிமம் 20 வயசாவது உங்களுக்கு பூர்த்தி அடைஞ்சிருக்கணும் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்டு 30 வயசு வரைக்கும் நீங்கள் ஆன்லைன் மூலிமா அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. மெயில் அண்ட் ஃபீமேலுக்கு 2 பேருக்குமே இதே தான்.
அண்டு இதில் அப்போ ரிலாக்ஸேஷனும் வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது 30 ஏஜ் வந்து முடிஞ்சிருச்சு அப்படின்ற பட்சத்தில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரிலாக்ஸேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. கேட்டகரி வைஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கான இந்த ரிலாக்ஸேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் எக்ஸ் சர்வீஸ்மேன் எல்லாம் இருக்கு இல்லைங்களா, அந்த எக்ஸ் சர்வீஸ்மேன் என்ன யார் அப்படின்றத பார்க்கலாம். எக்ஸ் சர்வீஸ்மேன் என்ன ஆர்மி, நேவி, ஏர்ஃபோர்ஸ் அண்டு சிஏபிஎஃப் இதுலேருந்து வந்து பார்த்திங்கன்னா ரிட்டையர்ட் ஆகிறவங்க வந்து நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. சிஏபிஎஃப்ல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யாரெல்லாம் இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அசாம் ரைஃபிள், பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ், சென்ட்ரல் இன்டெலிஜென்ஸ் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் அண்ட் சென்ட்ரல் ரிசர்வ் போலீஸ் ஃபோர்ஸ் அண்டு இண்டோ டர்பியன் பார்டர் போலீஸ் அண்ட் நேஷனல் செக்யூரிட்டி கார்டு எஸ்எஸ்பி இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ் சர்வீஸ்மேன் கேட்டகரியில் வந்து சேரும். நீங்கள் டிஸ்சார்ஜ் ஆகிறதுக்கு 1 இயருக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு வந்து ஸ்டார்ட் வந்து பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் எக்ஸ் சர்வீஸ்மேனுக்கான ரிலாக்ஸேஷனும் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த ரிலாக்ஸேஷன் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து என்ன அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. அண்ட் ரிசர்வேஷன் கேட்டகரியில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்யூனிட்டி வைஸ் உங்களுக்கான ரிசர்வேஷனும் வந்து கொடுத்துருக்காங்க. அதையும் வந்து உங்களுக்கு கேட்டகரி வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு கேட்டகரிக்கும் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ வேக்கன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க, எவ்வளோ ரிலாக்ஸேஷன் இருக்குது அண்டு எவ்வளோ ரிசர்வேஷன் வந்து கொடுத்துருக்காங்க எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அதிலே வந்து மென்ஷன் வந்து பண்ணியிருப்பாங்க. சரிங்களா, எஸ்சி, எஸ்டி, பிடபிள்யூடி கேண்டிடேட் இந்த மாதிரி இந்த விஷயம் எதுவுமே தெரியாமல் நீங்கள் வந்து அப்ளை பண்ணுறது வேஸ்ட்டு தான். சரிங்களா, இதில் டீட்டெயில்ஸ் ஆஃப் கோட்டாஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் என்னென்ன கோட்டா அப்படின்னு இருக்குன்னா ஓப்பன் கோட்டா, டிபார்ட்மெண்டல் கோட்டா, ஓப்பன் எக்ஸிக்யூட்டிவ் வேர்ல்டு கோட்டா அண்ட் ஓப்பன் மெட்டீரியல்ஸ் வேர்ல்டு கோட்டா அண்ட் ஸ்போர்ட்ஸ் கோட்டா இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நிறைய விதமான கோட்டா வந்து இருக்குது. அதில் வந்து ஜென்ரல் கேட்டகரி வந்து எந்த இதுவும் இல்லாமல் எப்படி வந்து அப்ளை பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓப்பன் கோட்டாவில் தான் எல்லாம் வருவாங்க. டிபார்ட்மெண்ட் கோட்டானா நீங்கள் ஆல்ரெடி வந்து போலீஸ் சர்வீஸில் வந்து இருக்கீங்க, கான்ஸ்டபிளாக வந்து இருக்கீங்க, அவங்க வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். அண்ட் ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் இருக்கிறவங்க வந்து ஏதாவது நீங்கள் ஸ்போர்ட்ஸில் வந்து இருக்கீங்க, பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கீங்க அண்ட் அவார்டு வந்து பெற்றிருக்கீங்க, அவங்க வந்து நீங்கள் ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் வந்து நீங்கள் வந்து என்ட்ரி வந்து பண்ணிக்கலாம். அண்டு 3% வந்து ஸ்போர்ட்ஸ் கோட்டாக்கும் அண்டு பிஎஸ்டிஎம் என்ன அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு வந்து தெரியல. இதில் வந்து 1ஆம் கிளாஸ்லேருந்து அதாவது 1ஆம் வகுப்புலேருந்து டிகிரி வரைக்கும் நீங்கள் தமிழ் மீடியமே நீங்கள் படிச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 20% வந்து உங்களுக்கு ஒதுக்கீடு வந்து தரப்படும். அதுக்கான சர்டிஃபிகேட் வந்து பார்த்திங்கன்னா பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் வந்து அவங்க வந்து உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. இந்த அப்ளிகேஷன் கீழே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கான பிஎஸ்டிஎம்மோட அதை டவுன்லோட் பண்ணி நீங்கள் பிரிண்ட் எடுத்து பிரின்சிபல்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா சைன் வாங்கிட்டு நீங்கள் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. இந்த ஜாபுக்கான அப்ளிகேஷன் ஃபீஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கேட்டகரி வைஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் எக்ஸாமினேஷன் வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் வந்து உங்களுக்கு இருக்கும். சரிங்களா, 100 மார்க்கான எக்ஸாமினேஷன் வந்து இருக்கும். அந்த 100 மார்க்கில் வந்து 40 மார்க் நீங்கள் எடுத்து பாஸ் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் பேப்பரே வந்து திருத்துவாங்க. சரிங்களா, இதை வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் மெயின் ரிட்டன் எக்ஸாமினேஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 70 மார்க்கும் அண்ட் ஃபிசிக்கல் எஃபென்ஸ் டெஸ்ட்டுக்கு வந்து 15 மார்க்கும் அண்ட் வைவா டெஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 10 மார்க்கும் அண்ட் ஸ்பெஷல் மார்க் டெஸ்ட்டுக்கு 5 மார்க்கும் உங்களுக்கு டோட்டலாக 100 மார்க் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் கோட்டாக்காக வந்து இருக்கும். அண்ட் டிபார்ட்மெண்டல் கோட்டா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிட்டன் எக்ஸாமில் வந்து பார்த்தீங்கன்னா 85 மார்க்கும் அண்ட் ஃபிசிக்கல் எஃபென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எஃபென்ஸ் டெஸ்ட் வந்து அவங்க எக்ஸ்பெண்ட் பண்ணுறது தான். அண்ட் வைவா டெஸ்ட் 10 மார்க்கும் அண்ட் ஸ்பெஷல் டெஸ்ட் 5 மார்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக உங்களுக்கு 100 மார்க்கான எக்ஸாமினேஷன் வந்து இருக்கும். சரிங்களா, உங்களுக்கு ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் கோட்டா இருந்தாலும் சரி அண்ட் டிபார்ட்மெண்ட் கோட்டா இருந்தாலும் சரி உங்களுக்கு ரெண்டுத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா 100 மார்க் உங்களுக்கு எக்ஸாமினேஷன் வந்து இருக்கும். ஃபர்ஸ்ட் எக்ஸாமினேஷன் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட். அதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 30 மார்க் இல்லைனா 40 மார்க் நீங்கள் எடுத்தாவே போதுமானது. நீங்கள் வந்து நெக்ஸ்ட்டு பேப்பர் 2க்கு வந்து எலிஜிபிள் ஆகிருவீங்க. பேப்பர் 2க்கான ரிட்டன் எக்ஸாமினேஷன் வந்து பார்த்தீங்கன்னா பார்ட் ஏ அண்ட் பார்ட் பி வந்து இருக்கும். பார்ட் ஏல வந்து பார்த்தீங்கன்னா 40 மார்க்கான உங்களுக்கு எக்ஸாமினேஷனும் அண்ட் 80 கொஷின் வந்து இருக்கும் ஆப்ஜெக்டிவ் டைப்பில். அண்ட் பார்ட் பியில் வந்து பார்த்தீங்கன்னா 30 மார்க்கு எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 60 கொஷின் வந்து இருக்கும் அப்படின்ற மாதிரி மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. ஒவ்வொரு கொஷினுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 1.5 மார்க் உங்களுக்கு வந்து இருக்கும். அண்ட் டியூரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2.25 மணி நேரம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கும். அதாவது 25 மார்க்கு நீங்கள் 35% நீங்கள் எடுத்தாலே போதும். நீங்கள் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிஎம்டி, பிஇடி, இந்த பிஎஸ்டி இந்த டெஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எலிஜிபிள் ஆகுங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான பிசிக்கல் எஃபென்ஸ் டெஸ்ட் இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா லாங் ஜம்ப், ஹை ஜம்ப், ரன்னிங் இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கும். அண்டு பிஎஸ்டி அதாவது பிசிக்கல் எஃபென்ஸ் டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் ஓபிசி, எஸ்சி, எஸ்டி அண்ட் மேல் அண்ட் ஃபீமேல் கேண்டிடேட் இவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஹைட் எவ்வளோ இருக்கணும், வெயிட் எவ்வளோ இருக்கணும், செஸ்ட் எவ்வளோ இருக்கணும், ரன்னிங் வந்து உங்களுக்கான எவ்வளோ டைம் இருக்கணும் எல்லா டீட்டெயில்ஸும் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் ரன்னிங் டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மென்னுக்காக 1500 மீட்டர் வந்து 7 நிமிஷத்துக்கும் அண்டு உமன் கேட்டகரிக்கு வந்து 400 மீட்ரு 2 நிமிஷம் 30 செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதையும் லெஸ் தானே வந்து கொடுத்துருக்காங்க. அண்டு எக்ஸ் சர்வீஸ்மேன் ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா சர்வீஸில் மிலிட்ரி சர்வீஸில் இருக்காங்க அண்டு பென்ஷன் ஆகிறதுக்கு இன்னும்
இன்னும் 1 இயர் தான் வந்து பேலன்ஸ் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து அப்படியே வந்து பண்ணிக்கலாம். அவங்களுக்கான ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 1500 மீட்டர் 8 நிமிஷம் வரைக்கும் அவங்களுக்கான டைம் வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா, ஒவ்வொரு கேட்டகரிக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மாதிரி வந்து டைம் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த டைமுக்கு தகுந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட்டை வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு ட்ரை வந்து பண்ணுங்க. சரிங்களா, 8 நிமிஷன்றது வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே அதிகம்னு கூட சொல்லலாம். மெயில் அண்ட் ஃபீமேலுக்கு அண்ட் எக்ஸ் சர்வீஸ்மேனுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 3 பேருக்கு 3 டைம் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த டைமுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கான ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட் வந்து கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதுதான் சரிங்களா. அண்ட் மேல் கேண்டிடேட் அண்ட் ஃபீமேல் கேண்டிடேட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஹை ஜம்ப்பு, லாங் ஜம்ப்பு அண்ட் 100 மீட்ரு அண்ட் 200 மீட்டர் 400 மீட்ரு இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறைய ரிலாக்ஸேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அதையும் வந்து செக் பண்ணிக்கோங்க. மேலுக்கு எவ்வளோ, ஃபீமேலுக்கு எவ்வளோ அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸும். இந்த என்சிசி சர்டிஃபிகேட் இருக்கிறவங்க வந்து அப்ளை பண்ணலாமா அப்படின்ற ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் வந்து கேட்டிருந்தாங்க. கண்டிப்பாக வந்து அப்ளை பண்ணலாம். அதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு குறிப்பிட்ட மார்க் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு போனஸ் மார்க்காக வந்து இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ரிட்டன் எக்ஸாமினேஷனை பொறுத்த வரைக்கும் அவங்கவுங்க ஸ்டேட்லேயே, அதாவது அவங்கவுங்க டிஸ்ட்ரிக்ட்லேயே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எழுதிக்கிற மாதிரி உங்களுக்கான எக்ஸாம் சென்டர் வந்து இருக்கும். நீங்கள் அப்ளை பண்ணுற போது வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய டிஸ்ட்ரிக்டை வந்து நீங்கள் சூஸ் பண்ணவே போதும். அதில் வந்து எந்தெந்த இடத்துல வந்து எக்ஸாம் சென்டர் வந்து இருக்கும் அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸும் வந்து கொடுத்துருவாங்க. நான் முதல்ல சொன்னால் பிஎஸ்டிஎம்மோட சர்டிஃபிகேட் வந்து அவங்களே கொடுத்துருவாங்க. அதை டவுன்லோட் பண்ணி நீங்கள் பிரிண்ட் எடுத்து அதை ஃபில்அப் பண்ணி நீங்கள் சைன் பண்ணி அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா, அப்ளிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஓப்பன் ஆகிடுச்சு. அடுத்த மாதம் 3ஆம் தேதி வரைக்கும் நீங்கள் ஆன்லைன் மூலிமா வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். யாரெல்லாம் அப்ளை பண்ணாமல் இருக்கீங்களோ அவங்களாம் அப்ளை வந்து பண்ணிக்கோங்க. யாரெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சவங்க அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி இருக்காங்களோ அவங்களுக்கு இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். அப்ளிகேஷன் க்ளோஸ் ஆகிறதுக்கு வந்து 1 வீக் தான் இருக்குது. இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து யாரும் மிஸ் பண்ணாதீங்க. 1 இயர் வரக்கூடிய ஒரு ஜாப்னு கூட சொல்லலாம். ஸோ கைஸ், தேங்க்யூ.